இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நான் பண்ண டாப் 3 பெஸ்ட் டெசிஷன்ஸ் அண்ட் டாப் 3 பெஸ்ட் ஹிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 ஹிட் பத்தி பார்க்கலாம். ஜெனரலா வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் ரொம்ப லோ மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட்ல வெறும் 63% தான் வாங்கியிருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து எவ்வளோ வாங்கியிருப்பேங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ அதை பத்தி பார்க்கலாம். 11th 12th படிக்கும்போது ஒரு 12th நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு பெஸ்ட் கோச் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பிரில்லியன்ட் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி டி நகர்ல ஒன்று இருந்தது. அந்த மேடம் கிட்ட போய் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். மேக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது கற்றுக்கிட்டோம். மேக்ஸில் வந்து டியூஷன் 12th ஸ்டாண்டர்டுக்கு டியூஷன் வச்சுக்கிட்டோம். அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு ₹100 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க பர் மந்த்துக்கு. ஸோ ஒரு 10 மாதம் வந்து டியூஷன் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ₹1000 தான் கொடுத்துருந்தேன். அந்த டியூஷன் ஃபீஸாக வந்து ₹1000 கொடுத்துருந்தேன். ஆனால் என்கிட்ட எனக்கு என்னென்னலாம் நல்லது தெரியுமோ அது எல்லாமே எப்போவுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். என்னுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது நான் 12th படிக்கும்போது என்னோட கிளாஸ் மேட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு 5 பேர் வந்து என்னோட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டில் அருமையான ஸ்கோர் எடுக்கிறேன். ஸ்கோர் முடித்த உடனே மிஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பேட்ச் மேட்லேயே நான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தேன். அவங்க ஸ்வீட் கொடுத்துட்டு ஒரு கவரில் வந்து ஒரு ₹500 திருப்பி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நான் வந்து பிக்கஸ்ட் ஹிட் என்னென்னா, எனக்கு ஒன்று நல்லது தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். நான் எந்த விதமான பலனுமே நான் எதிர்பார்க்கல. நான் யார்கிட்ட என்ன பண்ணுறனோ, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன கொடுக்கணும், அதுலேருந்து நான் எந்த விதமான பலனுமே நான் எதிர்பார்க்கல. ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே இந்த மார்க் வந்தோடனே அந்த மிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க, உன்னால் எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்தது, நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் ஒரு ₹500 போட்டு கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னோட டியூஷன் காஸ்ட் வந்து எனக்கு தெரியவே தெரியாத ஒரு 50% கம்மியாச்சு. ஸோ நான் பெஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவேன்னா, 4 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்? நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நான் ஒருத்தர்கிட்ட நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்னா அவங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நான் வந்து ஒரு ஏ அப்படிங்கிற பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த ஏ எனக்கு என்ன பண்ணாருன்னு பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்கள் ஏபிசி அப்படின்னு ஒரு 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஏபிசிலேருந்து வராது, எக்ஸ் ஒய் அண்ட் இசட்லேருந்து வரும். ஸோ அதனால் என்னோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் பிரேக் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணது தான். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி வந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் நல்லபடியாக வரும். நன்றி, வணக்கம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.